அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிட்ற ஜெல்லி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடல் பாசி வச்சு பால் புட்டிங் செய்வாங்க. நம்ம இப்போ வித்தியாசமான முறையில் ஜெல்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஜெல்லி செய்வதற்கு 10 கிராம் அளவுக்கு கடல் பாசி எடுத்துக்கிடுவோம். ஜெல்லி செய்வதற்கு கடையில் கடல் பாசி பவுடர்லாம் இருக்குது. ஆனால் நான் இப்போ கடல் பாசி தான் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க கடல் பாசியை ஒரு பாத்திரத்தில் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெட்டி கட் பண்ணி வச்சுருக்கிற கடல் பாசியை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஊறட்டும், ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். கடல் பாசியை காய்ச்சறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிடுதேன். பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கடல் பாசி நல்லா ஊறிடுச்சு. நம்ம ஆட் பண்ண தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு, இப்போ கொதிச்சுட்டு நம்ம இதில் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி வரணும். நம்ம ஆட் பண்ண சுகர் நல்லா கரைஞ்சி வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா கரைஞ்சிட்டு நம்ம ஊற வச்சுருக்க கடல் பாசியை தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி வந்துட்டு நம்ம இப்போ ஊற வச்சுருக்க கடல் பாசியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா கரைஞ்சி வருது. நம்ம ஆட் பண்ண கடல் பாசி நல்லா கரைஞ்சிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 3 கலருக்காக 3 விதமான பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ காய்ச்சி வச்சுருக்க கடல் பாசி எடுத்து அதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பவுலில் மஞ்சள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். செகண்ட் பவுலில் ரெட் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். மிச்சம் இருக்கிற கடல் பாசியில் டெக்கரேஷனுக்காக கலர் பால்ஸை போட்டு விட்டுக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜெல்லியை ஒரு ஐஸ் மோல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சுக்கலாம். முதல்ல நான் எல்லோ கலர் ஜெல்லியை ஊற்றிக்கிறேன். அடுத்து ரெட் கலர் ஜெல்லியை ஊற்றிக்கிறேன். அடுத்து ரோஸ் கலர் ஜெல்லியை ஊற்றிக்கிறேன். அடுத்து ஓவல் சைஸில் இருக்கிற ஐஸ் மோல்டில் ரெட் கலர் ஜெல்லியை ஊற்றி வச்சுக்கலாம். அடுத்து எல்லோ கலரை ஊற்றிக்கலாம். அடுத்து ரோஸ் கலரை ஊற்றிக்கலாம். அடுத்து ஒயிட் கலர் ஜெல்லியை ஊற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லா மோல்டுலேயும் ஜெல்லியை ஃபில் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிற ஜெல்லியை சின்ன சின்ன பாக்ஸில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஜெல்லி ரெடி பண்ணும்போது தண்ணி கரெக்டான அளவுக்கு வச்சு பண்ணணும். இல்லைன்னா ஜெல்லி பதம் கரெக்டாக வராது. இந்த ஒரு மோல்டில் மட்டும் டெக்கரேஷனுக்காக கலர் பால்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ஜெல்லி எல்லாம் 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் ஆகிட்டு இப்போ நம்ம ஜல்லி ரெடி ஆகிட்டான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஜல்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. எவ்வளோ அழகாக மோல்டிலிருந்து ஜெல்லி எடுக்க வருது பாருங்கள். பொதுவாகவே கடல் பாசியில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது.
கடல் பாசியில் மற்ற டிஷ் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. ஆனால் ஜல்லி டைப்பில் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கடையில் வாங்குகிற ஜெல்லியோட டேஸ்ட்டு அப்படியே இருக்கும், கொஞ்சம் கூட மாறாது. இந்த மாதிரி பாக்ஸில் ஊற்றி வச்சுருக்க ஜெல்லியை ஸ்பூனோட பின்பகுதியை வச்சு எடுத்து விட்டுக்கலாம். ஜெல்லிக்கு மேல் பக்கமாக கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி கூட சாப்பிட்லாம், அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கலரான சூப்பரான ஜெல்லி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.